ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஃபேமிலியோட நைட் ஊர்ல இருந்து கிளம்பி ஆமா. சென்னைக்கு வந்து, வந்த இடத்துல 2 மாசத்துக்கு மேல வாடகை கட்ட முடியாம சிரமப்பட்டு, ஐ திங்க் அதெல்லாமே நீங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். அதற்காக சோர்ந்து போகாம, இன்னும் உங்கள வேகமா ராக்கெட் ஸ்பீட்ல ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் லூஸ் பண்றதுக்கு எதுவும் இல்ல. தேர் இஸ் அ வேர்ல்ட் டு கெயின் தவிர, இதுக்கப்புறம் லூஸ் பண்றதுக்குன்னு எதுவும் இல்ல. ஸோ இங்கேன்னு வர்றப்ப வந்து என்ன பொறுத்தவரையும் இங்க யாருமே தெரியாத மக்கள், ம். தெரியாத இடம் அப்படின்றனால, நம்மள வந்து "என்னப்பா இவ்ளோ கஷ்டப்படுறீங்களே?" அப்படின்னு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. ச இல்ல அது ஒரு ஒரு விஷயம் ஆக்சுவலா நான் பாசிட்டிவா நினைக்கிறேன். ஏன்னா, நான் ஊர்ல இருந்தோம்னா சில விஷயங்கள செய்ய முடியும், சில விஷயங்கள செய்ய முடியாது. இங்க வந்து வர்றப்ப வந்து எனக்கு என்ன வேலைனாலும் பரவால்ல. டக்குன்னு நான் சேர்ந்து வேலை செஞ்சு முன்னேறிடலாம் அப்படின்ற அந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு வட்டத்துலேருந்து வெளிய வந்துட்டோம் அப்படின்னு வந்து ம். எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா. சார் நீங்க உலகம் முழுக்க உங்களுடைய கம்பெனி இருக்கு. இந்தியன் எம்ப்ளாயீஸ் வெர்சஸ் அதர் கண்ட்ரி எம்ப்ளாயீஸ் எப்படி இருக்காங்க? நம்மளோட அ அ பீப்பிள் பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்க் டாஸ்கிங். நல்லா பண்ணுவாங்க. அங்க வந்து சிதறிடுவாங்க. நீங்க ம். ஒரு 3 விஷயத்த ஒண்ணா குடுத்துட்டீங்கனாலே, என்ன என்ன பண்றீங்க நீங்கன்னுவாங்க. அவங்களுக்கு இது மட்டும் தான். ஆ. ஆனா நான் 2 பேரு 2 சைட்லயும் வொர்க் பண்றப்போ, ம். என்னால வந்து வித்தியாசத்த பார்க்க முடியுது ஆக்சுவலா. ம். ஓகே இவங்க கிட்ட இத பண்ண முடியும். அவங்க கிட்ட அந்த இது வந்து வொர்க் ஆகும். சில ம். விஷயங்கள்லாம் அப்போ பெஸ்ட் பிராக்டிஸஸ் ஷேர் பண்றதும் நாங்க பண்றோம் ஆக்சுவலா. ம். நீங்க இதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுங்க. இத எப்படி பண்றீங்க? அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க கல்ச்சரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப அங்கேருந்து யுஎஸ்லேருந்து எம்ப்ளாயீஸும் இங்க வந்திருக்காங்க, டிராவல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கேருந்தும் நெறைய பேர் வந்து யுஎஸ்க்கு வந்து கூட்டு போறோம். ஜஸ்ட் ஃபார் தெம் டூ அண்டர்ஸ்டாண்ட். இங்கருந்து யுஎஸ் கூட்டு போறீங்களா? ஆமா. அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? முதல்ல பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு ஒரு கேள்வி வரும். யார் நீங்க? யாரு சாமி நீ? இத்தன நாளா எங்க இருந்த? அப்படின்னு வரும். எப்படி சார் ஃபாக்ஸ் பிசினஸ் இன்டர்வியூ ஒரு பெரிய ஒரு இடம். அங்க வந்து உங்கள இன்டர்வியூ பண்ணாங்கல்ல? ஆமா. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஒரு ஒரு 15 கம்பெனிஸ சூஸ் பண்ணியிருந்தாங்க. ம். அந்த 15 கம்பெனிஸ்ல ஒன் ஆஃப் எங்களோட இண்டஸ்ட்ரியில லீடிங் கம்பெனிஸ். அதுல வந்து என்ன வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்து கம்பெனிய பத்தி புரிஞ்சுக்கிட்டு தே இன்வைட்டட் மீ டூ லாஸ் ஏஞ்சலஸ். ம். அங்க போயிட்டு ஐ கேவ் அ இன்டர்வியூ. இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ம். ஆக்சுவலா. ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய ரெகக்னைசேஷன். ம். எங்களோட பிராண்டுக்கும் சரி, நாங்க பண்ற ஹார்ட் ஒர்க் வந்து இட் வாஸ் அ கிரேட் ரெகக்னைசேஷன். இப்போ நெறைய நீங்க ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயீஸ் பெனிஃபிட்காக. அவங்களுடைய ஒர்க் டைம குறைக்க போறதாவும், அவங்கள வந்து நெறைய சர்ப்ரைஸா நெறைய இடங்களுக்கு கூட்டு போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா சேலரில ஏதாவது குறைச்சிட்டீங்களா? இல்லங்க. இட்ஸ் கோனா பி த சேம் அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டாங்க ஆக்சுவலா. இது வந்து எல்லா எம்ப்ளாயீஸ் கிட்டயும் நான் பெர்சனலா பேசினேன். ஒருத்தவங்கள்ட்டயும் இதுதான் நான் வந்து ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தது. நான் இத பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ம். அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாரி இத பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ம். அவங்க வந்து அ சாம் நீங்க சேலரி ஏதாவது கம்மி பண்றீங்களா? அப்படின்னாங்களா? இல்லப்பா இல்ல சேலரிலாம் எதுவும் கம்மி பண்ணல. அ வேற ஏதாவது இருக்குதா? அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா இது சில பேர் வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா? சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு ஆக்சுவலா. இதால சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு. ஆனா இத நெறைய கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. எக்ஸ்பெரிமென்ட்டா பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட புரொடக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கேட்கணும்னு நெனச்சேன். இது பண்ணா எம்ப்ளாயீஸ்க்கு பெனிஃபிட். அதே சம்பளம், கம்மி நாள் வேல பார்த்தா போதும். நெறைய வேற இடங்களுக்கு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. இதனால உங்களுக்கு கம்பெனிக்கு என்ன லாபம்? நான் சொன்னேன் இல்லையா? கிரியேட்டிவ் வொர்க். ம். ஸோ ஹேப்பி பீப்பிள், ஆஹா! ஹேப்பி என்வாயர்ன்மென்ட். ம். இட்ஸ் நெறைய விஷயத்த வந்து நீங்க குவான்டிஃபை பண்ண முடியாது. டார்கெட் மட்டும் இல்லாம ஹாப்பினஸையும் இன்கிரீஸ் பண்ண போறீங்க. ஆமா. அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே. கண்டிப்பா வொர்க்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ம். Um, employees will stay back ம். and talented people want to come and join us to ம். grow in this thing. அது மட்டும் இல்லாம um, ஒரு 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 பாயிண்ட் வந்து அமெரிக்கா பொறுத்தவரையுமோ இல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பொறுத்தவரையுமோ ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து எம்ப்ளாயீஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்ற ஒரு திங்கிங்கும் இருக்குது இருக்கு. ஆக்சுவலா. கண்டிப்பா இருக்கு. ஸோ அதை வந்து நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். we need to balance it. we வண்டர்ஃபுல். need to actually do all these awesome things and I hope someday all the companies will introduce this.